வணக்கம் நண்பர்களே. வயசான காலத்துல அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், அது மகனுடைய கடமை. அப்பாவுக்கு வேண்டிய வசதிகள்லாம் செஞ்சு தரணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும். அவருக்கு உடம்புக்கு முடியலைன்னாக்கா டாக்டர், நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டு போகணும். எல்லாம் சரிதான். ஆனா அப்பாவினுடைய வினோதமான ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியுமா? ஒரு பிரியமுள்ள குழந்தை மகன் அப்பாவினுடைய ஆசை, வினோதமான ஆசை, டர்ட்டி டிசைர்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வயசான காலத்துல அந்த சந்தனு என்ற அப்பா, பையன் பேரு, மகன் பேரு தேவவிரதன். இவன் தான் பிற்காலத்தில் பீஷ்மர் என்று அறியப்படுகிறான். சந்தனு மகாராஜா வயசான காலத்துல ஒரு நாள் ஈவினிங் வாக்கிங் போகும்போது யமுனை ஆற்றங்கரையில ஒரு அழகான பெண்மணி சத்தியவதி, அவ உடல்ல இருந்து ஒரு பிராக்ரன்ஸ், நறுமணம் வருகிறது. அதுல மயங்கிடுறாரு. அவங்க அப்பா ஒரு செம்படவ தலைவன். அவன் சொல்றான், நீ கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆனா உங்க 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை தான் மகாராஜா ஆகணும். அதற்கு அவன் சம்மதிக்கவில்லை. சந்தனு ஹஸ்தினாபுரத்துக்கு போயிடுறான். ஆனா காதல் நோயில சஃபர் பண்ண ஆரம்பிக்கிறான். லவ் டான், விரக தாபம், சாப்பிடல, தண்ணி குடிக்கல, தூங்கல, ஆள் மெலிஞ்சு போயிட்டான். தேவவிரதனுக்கு ஐயோ அப்பாவுக்கு இப்படி ஆகிருச்சே, என்னப்பா அப்படின்னு கேட்கிறான் அந்த பிரியமுள்ள மகன். அவன் பதிலே சொல்லல. சரி, கார் டிரைவரை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ப்பாகன் கிட்ட போய் கேட்கிறான். தேர்ப்பாகன் விஷயத்தை பூரா சொல்றான். நேர அந்த செம்பட தலைவன் கிட்ட போறான். தாத்தா, என் சிற்றன்னை, என் சித்தியை கூட்டு போக வந்திருக்கிறேன்னு சத்தியவதியை பார்த்து சொல்றான். 18 வயது நிரம்பியவள். இவனும் ஒரு இளைஞன். அம்மா அப்படின்ற ஸ்தானத்துல அந்த அம்மாவை வச்சு பேசுறான். ஆனா செம்படவ தலைவன் சொல்றான், எல்லாம் சரிதான், ஆனா என்னுடைய மகள் சத்தியவதிக்கும் உங்க அப்பா சந்தனுக்கும் பிறக்கிற குழந்தை தான் ராஜா ஆகணும். தாராளமாக அவரே ராஜா ஆகட்டும், நான் ராஜா ஆக மாட்டேன். அதெல்லாம் சரிதான், ஒருவேளை உங்களுக்கு கல்யாணமாகி அந்த குழந்தை கிளைம் பண்ணிட்டான்னாக்கா அரியணையை. ஒரு செகண்ட் தாங்க யோசிச்சாரு தேவவிரதர். கையை உயர்த்தி சொல்லுகிறான், வானத்தை கையை அப்படி மேல வச்சுக்கிட்டு சொல்றான், இப்போதே இந்த தேவவிரதன் ஒரு சத்தியம் செய்கிறான். ஆயுள் முழுவதும் நைஷ்டிக பிரம்மச்சரியனாக இந்த மன்னவர்களும் விண்ணவர்களும் அறிய சபதம் செய்கிறேன், திருமணம் செய்து கொள்ளவே மாட்டேன் அப்படின்றான். மேல இருந்த வானவர்கள்லாம் அப்படியே பூ மாறி பொழிஞ்சு, பீஷ்மா பீஷ்மா குற்றமற்றவன் அப்படின்ற அர்த்தங்க சொல்றாங்க. எப்படி பாத்தீங்களாங்க, ஒரு மகன் அப்பா ஸ்தானத்துக்கு போயிட்டான், அப்பா மகன் ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. மகன் ஒரு பொறுப்புள்ள அப்பா ஆயிட்டான். அப்பா ஒரு பொறுப்பற்ற சாதாரணமான ஒரு மகன் ஆயிட்டாரு. பிரியங்க, அப்பா மேல அவ்வளவு அன்பு. தியாகத்தின் மொத்த உருவம் பீஷ்மர். உண்மையிலேயே மகாபாரதத்துல ஒரு பெரிய ஒரு கதாபாத்திரம் யார் அப்படின்னாக்கா பீஷ்மர் தான். வணக்கம்.